ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அமெரிக்காவின் இறக்குமதி வரி உயர்வால் அந்நாட்டுக்கான ஆடை ஏற்றுமதி குறைந்தது. அமெரிக்க வர்த்தக வாய்ப்பை நழுவ விடாமல் இந்திய ஏற்றுமதியாளர்கள் இறக்குமதி வரி உயர்வு விவகாரத்தை தெளிவாக கையாண்டனர். விரைவில் வரி உயர்வுக்கு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியான ஆடைகளை அந்நாட்டு துறைமுக சரக்கு முனையங்களில் இருப்பு வைத்தனர். இப்போது வரி குறைப்புக்கு பிறகு இருப்பு வைத்த ஆடைகள் அமெரிக்காவில் இறக்குமதியாகி வருகிறது. நம் நாட்டில் தேங்கிய ஆடைகளும் டிசம்பரிலிருந்து ஏற்றுமதியாக துவங்கிவிட்டன. இதன் விளைவாக சென்ற மாதம் 14,026 கோடிக்கு ஆடை ஏற்றுமதி நடந்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சக தகவல்கள் தெரிவிக்கிறது. அமெரிக்காவுக்கு செல்லாமல் தேங்கிய ஆடைகள் 2 மாதங்களாக சென்று கொண்டிருக்கின்றன. ஜனவரி மாத ஏற்றுமதி இயல்பு நிலையை தாண்டி முன்னேற்றம் அடைந்துள்ளது. 2024-25 ஆண்டின் இதே காலகட்டத்தில் ஆடை ஏற்றுமதி 1.08 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. நடப்பாண்டில் 1.40 லட்சம் கோடி ரூபாயை தாண்டும் என திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் சுப்பிரமணியன் கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் முதல் ஜனவரி வரையிலான 10 மாதத்தில் 1,15,113 கோடிக்கு ஆடை ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. டிசம்பரில் குறைந்திருந்த நம் நாட்டின் தங்கம் இறக்குமதி ஜனவரியில் 4 மடங்குக்கு மேல் உயர்ந்துள்ளது. சுவிட்சர்லாந்திலிருந்து தங்கம் இறக்குமதி டிசம்பரில் கிட்டத்தட்ட 5,360 கோடியாக இருந்தது. ஜனவரியில் கிட்டத்தட்ட 7 மடங்கு உயர்ந்து 35,899 கோடியானது. ஜனவரியில் மொத்த தங்கம் இறக்குமதி கிட்டத்தட்ட 1.10 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. இது முந்தைய மாதத்தை விட 4 மடங்குக்கு மேல் அதிகம். சென்ற 10 மாதங்களில் சுவிட்சர்லாந்திலிருந்து தங்கம் இறக்குமதியில் பெரிய மாற்றம் இல்லை. ஜனவரியில் 7 மடங்கு உயர்ந்ததற்கு தங்கம் விலை உயர்வும் முதலீட்டு தேவை அதிகரித்ததுமே காரணம் என கூறப்படுகிறது. ஜனவரியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து இறக்குமதியான தங்கத்தின் மதிப்பு முந்தைய டிசம்பரை விட 43% உயர்ந்து கிட்டத்தட்ட 63,900 கோடி ரூபாயாக உள்ளது.